சார் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, கேக்குதுங்களா இப்போ? கேக்குதுங்க ஆ இப்போ கேட்குது சார். ஓகே ஓகே, சரி சரிங்க சரிங்க. வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லிருங்க முதல்ல, ஏன்னா மைக் ஆஃப் வச்சிருந்துக்கிறேன். ஓகே, இப்போ கீவேர்ட்ஸ் ரிசர்ச், கீவேர்டு வச்சு நம்ம என்ன ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து saree சேல்ஸ் பண்றீங்க. உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபியூ கீவேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த கீவேர்டு வச்சு நீங்க வந்து நிறைய கீவேர்ட்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உபர் சஜஸ்ட்னு ஒரு டூல், உபர் சஜஸ்ட்னு ஒரு எக்ஸ்டென்ஷன், அது இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு கீவேர்டு நீங்க சர்ச் பண்ணும்போது கூகுள்ல அதோட வால்யூம் எல்லாம் பாத்துக்கலாம். ஸ்லோ வால்யூம் கொடுத்தீங்கன்னா வால்யூம் பாத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உபர் சஜஸ்டுக்குள்ள உபர் சஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணி பர்டிகுலர் சைட்ஸ் அந்த கீவேர்ட்ஸ்ல நீங்க உள்ள செக் பண்ணிக்கலாம். கூகுள் ஆட்ஸ்ல இன்னொரு டூல் இருக்கு, அங்கேயும் வந்து நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். அந்த டூல் பேர் வந்து கீவேர்ட் பிளானர்னு இருக்கு. ads.google.com போயிட்டுங்க. உங்க ப்ரீவியஸ் பேட்ச் உங்களுக்கு தெரியும், கூகுள் ஆட்ஸ் பார்த்துட்டோம். முதல்ல புதுசா வந்தவங்க தெரிஞ்சுக்குங்க. ads.google.com போயிட்டு சைன்இன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் வரும்போது டீட்டெயிலா இருக்கு, அப்ப நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கங்க டாபிக் மட்டும். நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள போறோம். நிறைய கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்குனே டூல்ஸ் நிறைய இருக்கு. உபர் சஜஸ்ட், SEMrush, AHref, அதே மாதிரி கூகுள் கீவேர்ட் பிளானர். நான் வந்து உபர் இதெல்லாம் ஃப்ரீ லாகின் டூலா பண்றேன். சார்? நீங்க சொன்ன டூல்னா ஃப்ரீ டூலா இப்படி பெய்ட்? கூகுள் கீவேர்ட்ஸ் பிளானர் வந்து ஃப்ரீங்க. அது மெயினா யூஸ் பண்றது வந்து கூகுள் ஆட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு ஐடியாக்கு தான் பார்க்க போறோம். அப்புறம் உபர் சர்ச் வந்து ஃப்ரீ இல்லைங்க, லிமிட்டெட். ஒரு நாளைக்கு 10 சர்ச் இது மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். இதோட நல்லா SEMrushன்னு சொல்லுவாங்க. SEMrush, AHref அப்படின்ட்டு 2 டூல் இருக்கு. இதோட நல்லா இருக்கு, ஆனா வந்து இதெல்லாம் ரேட் அதிகம். அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு வாங்குறதுக்கு. குரூப் பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி அந்த கீவேர்ட் டூல்ஸ்ல வந்து சீப்பா வாங்குறது அப்படின்ட்டு. ஓகே சார். ஓகே, இப்போ உள்ள வந்துட்டீங்க. இங்க கீவேர்டு என்டர் கீவேர்டு, ஏதாச்சும் ஒரு கீவேர்டு கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீவேர்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜ், லொகேஷன் கொடுக்குறேன், இந்தியா கொடுத்துட்டேன், சர்ச் கொடுக்குறேன். இந்த டி-ஷர்ட்டுங்கிற கீவேர்டு எத்தனை பேர் சர்ச் பண்றாங்க மந்த்லி இந்தியாக்குள்ள, அதோட வால்யூம் வந்துருச்சு. 4,50,000 வால்யூம் இருக்கு, சர்ச் வால்யூம். மந்த்லி சர்ச் பண்றாங்க இந்த அளவுக்கு கீவேர்டு. இப்ப நீங்க அதுக்கு ஆட் போட்டீங்கன்னா 10 ரூபா 58 பைசா உங்களுக்கு ஒரு கிளிக்கு காசு போகும் உங்களுக்கு. லொகேஷன் பிரேக் டவுன் போட்டு இந்தியாவில தான் அதிகமா இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அந்த கீவேர்டை வந்து இத்தனை பேர் சர்ச் பண்றாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கண்ட்ரி வைஸா இருக்கு. இப்ப நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதுலயே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்ஃபர்மேஷனல், கமர்ஷியல், டிரான்சாக்ஷனல், நேவிகேஷனல். இது ப்ரீவியஸா பார்த்துருக்குறோம். இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு என்ன, கமர்ஷியல் என்ன, டிரான்சாக்ஷன் என்ன, நேவிகேஷன் என்ன, ப்ரீவியஸ் கிளாஸ் செக் பண்ணி பாருங்க. இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஹவ், வாட் இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்களே கூகுளில் வந்து, அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கீவேர்ட்ஸ். கமர்ஷியல் கீவேர்ட்ஸ் அப்படின்னா பெஸ்ட் போன்ஸ் அண்டர் 50,000 இது மாதிரி கீவேர்ட்ஸ்ல கமர்ஷியல் கீவேர்ட்ஸ். டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ் பை, ஆர்டர், நவ், அதே மாதிரி இது மாதிரி கீவேர்ட்ஸ்ல வந்து டிரான்சாக்ஷனல். நேவிகேஷன்லாம்
டவுன்லோட் ஆதார், ஐஆர்சிடிசி லாகின், ஃபேஸ்புக் லாகின், இதெல்லாம் வந்து நேவிகேஷனல். இப்போ கீவேர்டு ஐடாஸ்னு கொடுத்துக்கிறாங்க. இதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்க. ads.google.comக்குள்ள போனீங்க அப்படின்னா டூல்ஸ்க்குள்ள பிளானிங் ஒரு டூல் இருக்கு. டூல்ஸ்ல போயிட்டு பிளானிங் அதுக்குள்ள போனீங்கன்னா கீவேர்டு பிளானர்னு இருக்கு. இது ஃப்ரீ டூல் தான். மெயினாக அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கூகுள் ஆட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க ஆட் ரன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எஸ்சிஓ பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனால் டேட்டா வந்து டீட்டெயிலா அக்யூரேட்டா இருக்கு டேட்டா. இப்போ நான் டி செட்னு கொடுக்குறேன். இப்போ நீங்க மல்டிபிள் கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம். நான் டி செட் மட்டும் கொடுக்குறேன். ஒரு டி செட்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இது மாதிரி நீங்க மல்டிபிள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். கண்ட்ரி வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். கெட் ரிசல்ட் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா வந்து அக்யூரேட்டா இருக்குது. 10Kல இருந்து 100Kன்னு இருக்கு. நம்ம 10Kல இருந்து 100K அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல எத்தனை சர்ச் வருது, இதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலா தெரியாதுல்ல. அதனால இந்த டூல் வந்து ஆடுக்கு தான் மெயினா யூஸ் பண்றாங்க. கூகுள்ல ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ டி செட்னு பாத்தீங்கன்னா 100Kல இருந்து 1 மில்லியன் வரைக்கும் சர்ச் இருக்கு மந்த்லி. 3 மந்த் சேஞ்ச் 0% இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இயர் ஆன் இயர் சேஞ்ச் இதே தான். 100Kல இருந்து 1 மில்லியனுக்குள்ள தான் இருக்கு ஒரு வருஷமா. காம்படிஷன் ஹையா இருக்கு ஆட் ரன் பண்றதுக்கு. இது டாப் ஆஃப் த பேஜ் பிட்டு, டாப் ஆஃப் த பேஜ் ஹை ரேஞ்ச், இதெல்லாம் வந்து ஆட்ஸ்ல கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் டேர்ம்ஸ். நீங்க கூகுள் ஆட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாதவங்க வந்து அடுத்த கூகுள் ஆட்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இன்னொரு பேட்சுக்கு. இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் ஐடியாலாம் கிடைக்குது இல்ல, கஸ்டம் டிஷர்ட்ஸு, டிஷர்ட் பிரிண்டிங்கு, ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. பீப்புள் என்ன சர்ச் பண்றாங்க தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இன்வென்ட்ரி அது மாதிரி டிஷர்ட் வாங்கி கொண்டு வந்து வச்சு சேல்ஸ் பண்ணலாம். டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்க என்ன பொருள் வேணாலும் கொண்டு வந்து இதுல போட்டு ஒரு ஐடியா எடுக்கலாம் அதுல இருந்து. இப்போ போலோ டிஷர்ட்ஸ்லாம் வந்து நல்லா போக மாட்டாங்குது. 10Kல இருந்து 100K வரைக்கும் போகுது. ஓவர் சைஸ்டு டிஷர்ட் 100Kல இருந்து 1 மில்லியன் வரைக்கும் இருக்கு. இப்போ சைஸ் பெருசாகிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டிஷர்ட்டே கிடைக்காது. அதுக்கு வந்து இது மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சர்ச் பண்ணி ட்ரெஸ் எடுக்கிறாங்க யூசர்ஸ். நீங்க இது தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அது மாதிரி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அது ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எது மாதிரி கீவேர்ட்ஸ் எடுப்போம் அப்படின்னா 1000 அட்லீஸ்ட் ஒரு 1000 சர்ச்சா அதுக்கு ஒரு மந்த்லி அது மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம், கண்டென்ட் ரைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஐடியா நினைக்கிறேன் இப்போ கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு. இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். நீங்க இப்போ க்ளோத்திங் அப்படின்னா ப்ராடு கீவேர்டு. டி ஷர்ட் அப்படின்னா க்ளோத்திங்குள்ள தானே வருது டி ஷர்ட். டி ஷர்ட்னா அதோட க்ளோத்திங்குள்ள தான் டி ஷர்ட் இருக்கு. இப்போ க்ளோத்திங் அப்படின்னா ப்ராடு எல்லாமே வந்துரு. உமன்ஸ் டிஷர்ட், மென்ஸ் டிஷர்ட் எல்லாமே வந்துருக்குள்ள. ஆனால் இது மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஃபீல்டு, இப்போ டிஷர்ட்னா உமன்ஸ் டிஷர்ட், மென்ஸ் டிஷர்ட், அதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியா வந்துடல. ஓரளவுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வரலாம். அதே காம்படிஷன் ட்ரை பண்ணலாம். நீங்க க்ளோத்திங் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபீல்டு. மென்ஸுக்கு டார்கெட் பண்றீங்க, எல்லா க்ளோத்திங் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. இப்போ டிஷர்ட் கூட நிறைய இருக்குங்களா. இப்போ போலோ டிஷர்ட்ஸ் பார்த்தீங்க, இது மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி நீங்க ஒரு நிச்ச ஒரு ஸ்மால் நிச்ச டார்கெட் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் கண்டென்ட் ரைட் பண்றது. உங்களுக்கு ஓரளவுக்கு கீவேர்டை பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு.
எப்படி சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகுது அது தெரிஞ்சா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. டிராவலிங் த சர்ச் இன்ஜின் சென்ஸ் அவுட் டிராவலர்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த வெப். டிராவலர்னா ஒரு சிம்பிள் ரோபோட்னு வச்சுக்கோங்க. அந்த ரோபோட் வந்து இப்ப எப்படி வீட்ல அந்த குட்டி ரோபோட் இருக்கு, அது வீடெல்லாம் கிளீன் பண்ணுது இல்ல, அது மாற அதை ஆன் பண்ணி விட்டா ஒவ்வொரு ரூமுக்கா போய் கிளீன் பண்ணுது. அதே மாதிரி டிராவலிங் கூகுள் இருக்கிற ஒரு ரோபோட்னு வச்சுக்கலாம், டிராவலர்னு வச்சுக்கலாம். அந்த ரோபோட் வந்து ஒரு கோடிங் வச்சுக்கோங்க, கோடிங். அந்த கோடிங் வந்து அந்த கூகுள்ல இருந்து, கூகுளோட சர்வர்ல இருந்து அந்த லிங்க் வழியா போய், ஒவ்வொரு லிங்க் வழியா போய், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சைட் வச்சுக்கிறீங்க, விக்கிபீடியால போய் பார்க்கலாம். அந்த எப்படி நம்ம அந்த டிராவல் ஆகு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பைடர்னு வச்சுக்கோங்க, ஸ்பைடர் எப்படி அந்த அது வந்து அந்த ஸ்பைடர் வந்து அந்த அந்த இதெல்லாம் ஸ்பைடர் அந்த கட்டிக்கும், வீடு கட்டிக்குங்களா, அது மாற வலை மாற அது வந்து போயிட்டே இருக்கு. ஒரு லிங்க் கிடைச்சுன்னா போயிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜுக்கு வந்துட்டோம், விக்கிபீடியாங்கிற ஒரு பேஜுக்குள்ள வந்துட்டோம். இந்த பேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்கு, ப்ளூ கலர்ல லிங்க்ஸ் இருக்கு. அது பேர் தான் லிங்க்னு சொல்லுவாங்க. இப்போ விக்கி நம்ம கூகுள்ல இருந்து அந்த ஸ்பைடர் வருது, அது ஒரு கோடிங் வச்சுக்கோங்க, ஒரு ரோபோட் வச்சுக்க, அந்த ரோபோட் வருது, இந்த பேஜுக்குள்ள வருது, விக்கிபீடியாங்கிற பேஜுக்குள்ள. ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லா எடுத்து ஸ்டோர் பண்ணு, அதோட இண்டெக்ஸ்ல, டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க. அடுத்து என்ன பண்ண அப்படின்னா, ஒவ்வொரு லிங்க், நிறைய லிங்க் இருக்குல்ல, ஒவ்வொரு லிங்கா கிளிக் பண்ணி போகும். அந்த ஸ்பைடர் போறக்கு வழியே வந்து இது மாதிரி லிங்க்ஸ் தான். அந்த லிங்க் வழியா போய், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனா சென்ட்ரல் டெலிவிஷன் இருக்கு, ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ள போகும். உள்ள போயிட்டு இந்த பேஜ் ஃபுல்லா இண்டெக்ஸ் பண்ண. அடுத்து இதுல வந்து நேஷனல் டெலிவிஷன் ஒரு லிங்க் இருக்கு, அதுக்குள்ள போய் உள்ளுக்குறால இண்டெக்ஸ் பண்ண. அதே மாதிரி இந்த பேஜ்ல நிறைய லிங்க்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பேஜுக்காக போகும். அந்த டிராவலர், அந்த ரோபோட் போறக்கு வழியே வந்து லிங்க் தான். அந்த லிங்க் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பேசுவோம். அந்த பேக் லிங்க்னு என்ன, இன்டர்னல் லிங்க்னு என்ன. அதிகமா யூஸ் பண்ற வேர்டு வந்து எஸ்இஓல மெயினான வேர்டு வந்து இன்டர்னல் லிங்க், பேக் லிங்க். இன்டர்னல் லிங்க்னா ஒண்ணும் இல்லை, நம்ம சைட், நீங்க ஒரு சைட் வச்சுக்கிறீங்க, அந்த சைட்டுக்குள்ள நிறைய பேஜஸ் இருக்கு, அந்த பேஜ் வந்து கனெக்ட் பண்றீங்க, ஒவ்வொரு பேஜா கனெக்ட் பண்றீங்க. ரிலேட்டட் பேஜஸ் வந்து இப்போ எப்படி இந்த பேஜுக்கு இப்போ விக்கிபீடியாக்குள்ள தான் இருக்கிறீங்க, ஒவ்வொரு பேஜா கிளிக் பண்ணி போனா விக்கிபீடியாக்குள்ள தான் போறீங்க, ஆனா வந்து விக்கிபீடியாக்குள்ள ஒரு இன்னொரு பேஜ், அதுதான் இன்டர்னல் லிங்க்ங்கிறது. பேக் லிங்க்னா இன்னும் அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குன்னு நினைக்கிறேன் இன்டர்னல் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இது மாதிரி தான் டிராவலர் ஒர்க் ஆகுது. ஒருவேளை இந்த பேஜ்ல, எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜ்ல எந்த லிங்க்குமே இல்லை, அதுக்கு போறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அந்த அந்த இந்த பேஜுக்குள்ள இருந்து வெளியே போயிரு, ஆனா தொடர்ந்து அடுத்தடுத்த பேஜுக்கு போகாது. இப்ப நீங்க பெரிய சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஒரு 1000 2000 பேஜ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு 500 பேஜுக்கு மட்டும் லிங்க் கொடுத்துக்கிறீங்க, 500 பேஜுக்கு மட்டும் இன்டர்னல் லிங்க் கொடுத்துக்கிறீங்க, மிச்சம் 500 பேஜுக்கு இன்டர்னல் லிங்கே இல்லை. அந்த இடத்துல என்ன ஆகு அப்படின்னா, ஒரு பேஜுக்கு வருது, அந்த டிராவலர் உங்க உங்க ஒவ்வொரு பேஜுக்கா வந்து 500 பேஜ் இண்டெக்ஸ் பண்ணிக்க, அந்த கூகுளோட இதுல உங்க 500 பேஜ் எடுத்து உள்ள அதோட இதுல டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கு. மிச்சம் 500 பேஜ் வந்து ஆட் பண்ணல. எதனால ஆட் பண்ணல? நீங்க இன்டர்னல் லிங்க் கொடுக்கல, அது போறதுக்கு வழி இல்லை. அந்த 500 பேஜ் தேடி போறதுக்கு வழி இல்லை. வழி இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் ஆகாது. அது இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த இன்டர்னல் லிங்க்ங்கிறது இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ரேங்கிங்க்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னாடி போகும்போது. இப்போ சொன்னாங்க இண்டெக்ஸிங்க, ஒவ்வொரு பேஜுக்காக போய் இண்டெக்ஸ் பண்றது. கலெக்டட் டேட்டா இஸ் ஆர்கானிக். இண்டெக்ஸிங்னு ஒன்றும் இல்லை, கலெக்டட் டேட்டா. ஒவ்வொரு இப்போ விக்கிபீடியா அந்த பேஜ் காமிச்சேன், அந்த ஒவ்வொரு பேஜுக்காக போய் கலெக்டட் டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்குது. அதோட ஹெட்டிங்கு, அதோட சம்மரி, அந்த பேஜோட சம்மரி, அப்போ அதோட லிங்க்.
இது மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்குது. எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுது? ஒரு யூசர் வந்து ஏதாச்சும் ஒரு query சர்ச் பண்ணும்போது கூகுள்ல பாக்ஸ்ல சர்ச் பண்ணும்போது அதை எடுத்து காமிக்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்குது. ரேங்கிங், சர்ச் இன்ஜின்ஸ் யூஸ் அல்காரிதம்ஸ் டு ரேங்க் பேஜஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸா பேசினா அந்த இந்த பறவைகள்லாம் வந்து எப்படி அன்னைக்கு காமிச்சங்களே போன டைம், அந்த பறவைகள்லாம் நிறைய பறவைகள் ஒட்டுக்க பறக்குது, ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்காம போகுது. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அதுக்கு தெரியும் பக்கத்துல இருக்கிறது கூட மோதக்கூடாது, அது அதுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க கூகுள்ல நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்காரிதம்ஸ் இருக்கு. அந்த அல்காரிதம்ஸ் தான் நம்ம பேஜஸ் வந்து ரேங்க் பண்ணுது. எப்படி ரேங்க் பண்ணுது? நம்ம சைட் வந்து யூசருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா, ஈஸியா சர்ச் இன்ஜின்னால ஆக்சஸ் பண்ண முடியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா. யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அண்ட் சர்ச் இன்ஜின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ரேங்க் பண்ண. அதே மாதிரி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸா அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு பிளாக் வச்சிருந்தேன் அப்படின்னா, மெடிக்கல் பிளாகே நான் வச்சுக்கலாம். எனக்கு நான் டாக்டர் கிடையாது, எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா வந்து நான் டாக்டர் பிளாக் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் வைக்கல. ஹெல்த் சம்பந்தமான பிளாக் வச்சுக்கிறேன். ஹெல்த் சம்பந்தமான ஆர்டிகல் நான் ரைட் பண்ணுவேன். நான் அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்டே இல்லை, டாக்டர் இல்லை, எந்த இதுவும் இல்லை, ஆனா ஹெல்த் பத்தி எழுதுவேன். ப்ரீவியஸா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பெல்லாம் ரேங்க் ஆச்சு. இப்பெல்லாம் ரேங்க் ஆகாது. ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தா தான் இப்பெல்லாம் ரேங்க் ஆகு. யாரு வேணா ரேங்க் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா வெளியே காசு கொடுத்து எழுதுவாங்க. அந்த ஆர்டிக்கல் ரைட்டர் வந்து ஹெல்த் பிளாக்கு ரைட் பண்ணுவான், ப்ளஸ் வந்து டிசைனிங் பிளாக்கு ரைட் பண்ணுவான். எந்த டாபிக் கொடுத்தாலும் எழுதி கொடுப்பான். கம்மியான ரேட்ல எழுதி கொடுப்பாங்க, அதிகமான ரேட்லயும் எழுதி கொடுப்பாங்க. ஆனா அவன் எக்ஸ்பர்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கூகுள்ல போவா, ஒரு 4 ஆர்டிக்கல் படிப்பாங்க, படிச்சு அப்படியே மாத்தி எழுதி கொடுத்துருவாங்க. இப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு இத்தனை நாளா. இப்பெல்லாம் ஒர்க் ஆகாது அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா. ரிலவெண்டா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், அண்ட் யூசர் என்கேஜ்மெண்ட். when a retrieval, when a user enters a query, இந்த சர்ச் பாக்ஸ்ல போய் ஒரு யூசர் என்டர் பண்ணிட்டார் அப்படின்னா மோஸ்ட் ரிலவெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து அது டிஸ்பிளே பண்ண. ஃபைனலி சர்ச் என்ஜின்ஸ் டிஸ்பிளே த ரேங்க் ரிசல்ட்ஸ் ஆன் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். எஸ்இஆர்பி, எஸ்இஆர்பினா ரிசல்ட் பேஜ். கூகுள்ல போய் சர்ச் பண்றீங்களா, இது வந்து எஸ்இஆர்பின்னு சொல்லுவாங்க. எஸ்இஆர்பி பேஜ், எஸ்இஆர்பி ரிசல்ட் பேஜ், இது அடிக்கடி வரும். இப்போ இந்த இதெல்லாம் படிச்சு பாருங்க, ஷேர் பண்ணிக்குது. கூகுள் சர்ச் நம்ம மேல பேசுறீங்களா, அதே தான், அதே டாபிக் தான். கூகுள் சர்ச் ரிலேட்டட் அல்காரிதம்ஸ். என்னென்ன அல்காரிதம்ஸ், ஒரு சாம்பிளா ஒரு ஃபியூ அல்காரிதம்ஸ் கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன ஒவ்வொரு அல்காரிதம் என்னென்ன அல்காரிதம் அப்படின்னா ஃபுல்லா மேக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யாருக்கு தெரியாது. எதனாலனா வெளியே தெரிஞ்சா எல்லாருமே ரேக் பண்ணிடுவாங்க, அதனாலதான் யாருக்குமே தெரியாது. பாண்டா ஃபோக்கஸ்ட் ஆன் லோ குவாலிட்டி கண்டென்ட். யார் யார் லோ குவாலிட்டி கண்டென்ட் ரைட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அந்த சைட்ஸை வந்து டவுன் பண்றது, அதான் வந்து பாண்டா. அதே மாதிரி ஒவ்வொரு அல்காரிதம் வந்து ஒவ்வொரு ஒர்க்கு. இப்போ நீங்க படிச்சு பாருங்க. அது இந்த இதுல வந்து நோட்ஸ்ல வந்து சில சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்குது, நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம வந்து சிமாண்டிக் எஸ்இஓ பத்தி கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் தான் சொல்லுங்க இப்போ.
சார் கிராலிங்னா ஆக்சுவலா இப்போ வந்து ஒவ்வொரு வெப்சைட்டையுமே ஒவ்வொரு பேஜையுமே ரீட் பண்றதுக்கு தான் கிராலிங் சொல்றாங்க சார். ஆமாம்மா. ஒவ்வொரு அதான் கிராலிங். ஒவ்வொரு டிராவலிங். பேஜையும் ஆமா ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேட்டாலாம் ஆமாம்மா. கலெக்ட் பண்றது தான் இண்டெக்ஸிங் இல்லையா? ஆமாம் ஆமாம்மா. டிராவல் ஒவ்வொரு பேஜுக்கா போக இப்ப எப்படிங்க அந்த ரூட் மேப் இருக்கும். ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா அந்த சிட்டி எக்ஸாம்பிள் சிட்டின்னு நினைச்சுக்கங்க. சிட்டில ஒரு ஏரியா, இப்ப நீங்க ஒரு ஏரியா இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகணும்னா அந்த வழி இருக்கும்ல, அடுத்த ஏரியா, இந்த ஏரியா விட்டு அடுத்த ஏரியா போறதுக்கு அந்த வழிதான் ஆமா லிங்க். ஆமா. அந்த ஓகே டிராவல் அந்த ரோபோட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கா போய் ஆட் பண்ணுது இண்டெக்ஸ்ல. ஓகே ஓகே. ஓகே. இப்ப வந்து சிமாண்டிக் எஸ்டி அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் இது. அதனால தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போறேன். இப்போ சிமாண்டிக் எஸ்இஓனா என்ன அப்படின்னா வெறும் கீவேர்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது இல்ல, ஒருத்தர் சர்ச் பண்ற கொரிக்கு பின்னால் இருக்கிற மீனிங் என்ன, அவங்களோட கண்டெக்ஸ்ட் சூழல் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் சிமாண்டிக். அதுதான் வந்து சிமாண்டிக். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கீவேர்ட்ஸ் வெறும் கீவேர்டை மட்டும் சர்ச் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணுவாங்க. அது வந்து யூசர் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு அதை கொடுக்காம இந்த டூல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிறைய டூல்ஸ் காமிச்சன்ல, அந்த டூல்ஸ்ல என்ன கீவேர்டு வருதோ அப்படியே எடுத்து போட்டு ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணிடுறது. இப்ப அது ஒர்க் ஆகுறது இல்லை. ஏன்னா இப்ப வந்து ஏஐ வந்துருச்சு, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதனால நம்ம வந்து இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல பண்ணணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் சிமாண்டிக் எஸ்இஓ. அதுதான் ஒர்க் ஆகுது. இப்போ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா பல எஸ்இஓ மெத்தட் தான் இருக்கு. இப்போ நாங்கள் எடுக்கிறது வந்து சிமாண்டிக் எஸ்இஓ. அதான் சொன்னாங்க ப்ரீவியஸ் பேசுனாங்களா, அத்தாரிட்டி அந்த ஃபீல்ட்ல அத்தாரிட்டியா இருக்கணும். அத்தாரிட்டி எப்படி காமிக்கிறது? அது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரல. அத்தாரிட்டின்னு சொல்றீங்க, எப்படி அத்தாரிட்டின்னு காமிக்கிறது அப்படின்னா எப்படி காமிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டென்ட் வழியத்தை கூகுளுக்கு சொல்லணும். நீங்க குவாலிட்டியான கண்டென்ட் ரைட் பண்ணும்போது குவாலிட்டியான கண்டென்ட் யூசர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி கண்டென்ட் ரைட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல கூகுள் வந்து உங்களை வந்து அத்தாரிட்டி இந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு எக்ஸ்பர்ட்னு நினைச்சிருச்சுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் ஆயிரு. எந்த செலவுமே இல்லாம கண்டென்ட் வச்சு ரேங்க் பண்ணலாம். ப்ரீவியஸா வந்து ரேங்க் பண்றது வந்து செலவு அதிகம். பேக் லிங்க்குக்கு செலவு பண்ணணும். பேக் லிங்க்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு வந்து காசு அதிகமா கொடுத்து நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கணும். பேக் லிங்க் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா $100 $200 அது மாதிரிலாம் இருக்கு. $50 ஒரு லிங்க் வாங்குறதுக்கு. 50,000 இருக்குது. இது மாதிரி நிறைய பிரைஸ்ல இருக்கு. நல்ல நல்ல குவாலிட்டியான சைட்ஸ்ல இந்த லிங்க் வரணும் அப்படின்னா பேக் லிங்க் வேணான்னு சொல்ல கிடையாது, நல்லதுதான். ஆனா கண்டென்ட் பிளஸ் பேக் லிங்க் தான் கூட ஓகே. கண்டென்ட்டே இல்லாம வெறும் பேக் லிங்க் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஃபெயிலியர் ஆயிரு. இப்போ சிமாண்டிக் எஸ்இஓனா வெறும் கீவேர்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது இல்ல, ஒருத்தர் சர்ச் பண்ற கொரிக்கு பின்னால் இருக்கிற மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க, ஆப்பிள்னு சர்ச் பண்ணா அவங்க பழத்தை தேடுறாங்களா இல்ல ஆப்பிள் கம்பெனியோட ப்ராடக்ட் தேடுறாங்களா அப்படின்னு கூகுள் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் சிமாண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். த சர்ச் என்ஜின் லுக்ஸ் அட் அதர் சிக்னல்ஸ் லைக் தர் ப்ரீவியஸ். அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் அந்த யூசர் இருப்பாங்க, ஒருத்தர் ஆப்பிள்னு சர்ச் பண்றாரு கூகுள்ல போய். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஜாகுவார்னு இருக்கு. ஜாகுவார் அப்படின்னா கார் இருக்குது, அந்த டைகர் ஒன்று இருக்கு. அது எது சர்ச் பண்றாங்கன்னு கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றத வந்து சிமாண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் யூசரோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருக்குங்களா, கூகுள்ல போனீங்க ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹிஸ்டரியில ஸ்டோர் ஆயிருது. அந்த டேட்டா வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. Semantic SEO is about creating content that truly answers the user's underlying need and intent, not just stuffing keywords. இப்ப சொன்னாங்களே கீவேர்ட்ஸை போட்டு வச்சா முதல்ல ரேங்க் ஆயிரு, இப்ப ரேங்க் ஆகிறது இல்ல.
இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் என்டிட்டி. என்டிட்டினா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்துல் கலாம் பத்தி பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. என்டிட்டில ஏதாச்சும் டவுட் இருந்தா. என்டிட்டினா என்ன? இப்போ வந்து டாபிக்கல் மேப். இப்போ டாபிக்கல் மேப் அப்படின்னா இப்போ வந்து டாபிக்கல் மேப்னா ப்ரீவியஸா கீவேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. கீவேர்ட்ஸ் மட்டும் பட்டியல் மட்டுமல்ல, அது நீங்கள் இப்போ ஒரு யூசர் இருக்கிறாரு. இப்போ கொரி நெட்வொர்க்னு ஒரு இங்க இது முக்கியமானது. கொரி நெட்வொர்க் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் இருக்கிறாரு. கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது இந்தியா பத்தி சர்ச் பண்றாரு. இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி சர்ச் பண்றாரு. தமிழ்நாடு டூரிசத்தை பத்தி எக்ஸாம்பிளுக்கு சர்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அவருக்கு, யூசருக்கு. அடுத்து அது சம்பந்தமா இன்னொரு கேள்வி இருக்கு, அதை தேடுவாரு, கூகுள்ல சர்ச் பண்ணுவாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு கூகுள் சர்ச்ல போய், தமிழ்நாடு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஊட்டி. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா டாபிக் வந்து பிளானிங் ஏ ட்ரிப் டு ஊட்டி, பெஸ்ட் டைம் டு விசிட் ஊட்டி சர்ச் பண்ணுவாரு. அடுத்து வந்து ஊட்டி டூரிஸ்ட் பிளேசஸ் லிஸ்ட் சர்ச் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் இது கொரி பார்த்துன்னு சொல்றாங்க. கொரி நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் வந்து கூகுள்ல என்ன சர்ச் பண்ணுவாருன்னா பெஸ்ட் டைம். ஊட்டி பத்தி அவருக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா இருக்கிறாரு, அவர் என்ன சர்ச் பண்ணுவாரு, பெஸ்ட் டைம் டு விசிட் ஊட்டி. அடுத்த அந்த பெஸ்ட் டைம் டு விசிட் ஊட்டின்னு கொடுத்துட்டு சில ஆர்டிகல்ஸ் படிப்பாரு, யூடியூப் ஏதாவது வீடியோ பார்ப்பாரு. அடுத்து அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவாரு. அதுக்கடுத்து ஊட்டி டூரிஸ்ட் பிளேசஸ் லிஸ்ட்னு கேட்பாரு. பெஸ்ட் டைம் பார்த்துட்டு அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு திருப்பி ஒரு சந்தேகம் வரும், ஊட்டி டூரிஸ்ட் பிளேசஸ் லிஸ்ட் அதை படிக்கிறார், அதை சம்பந்தமா படிக்கிறாரு. அதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஊட்டி டூரிஸ்ட் பிளேசஸ் லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஹோட்டல்ஸ் இன் ஊட்டி நியர் பஸ் ஸ்டாண்ட். அடுத்த கொஸ்டின் அவருக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் படிச்சு முடிச்சோன்னா அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னே இந்த கொஸ்டின் அவருக்கு தோணுது, அதை கூகுள் அடிக்கிறாரு. அடுத்தது ஊட்டி ட்ரெயின் புக்கிங். அதே மாதிரி திங்ஸ் டு டூ இன் ஊட்டி ஃபார் 3 days. இதுதான் வந்து கொரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் ஆஃப் கொரிஸ் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொரி நெட்வொர்க் அப்படின்னா சோர்ஸ் சம் ஒன் ட்ரைங் டு கேதர் ஆல் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃபார் தேர் ஊட்டி ட்ரிப், ஃப்ரம் வென் டு கோ, வாட் டு சி, வேர் டு ஸ்டே, ஹவு டு டிராவல் அண்டு ஃபுல்லா வந்துருது. இந்த கொரி நெட்வொர்க்ல சோர்ஸ் சம் ஒன் ட்ரைங் டு கேதர் ஆல் நெசசரி இன்ஃபர்மேஷன். இந்த கேள்வியில பார்த்தா உங்களுக்கு தெரியும், someone trying to gather all necessary information about ஊட்டி ட்ரிப். இதுதான் வந்து கொரி நெட்வொர்க். இதை வச்சு நம்ம ஆர்டிகல் ரைட் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு கீவேர்டு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் டைம் டு விசிட் ஊட்டி, அது ஒரு ஆர்டிகல், அதுக்கு ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் லிஸ்ட், அதுக்கு தனி ஒரு ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் இப்படிதான் பண்ணாங்க. இப்ப என்னன்னா ஒரே ஆர்டிகிளுக்குள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஏதாச்சும் ஒரு கிச்சன் ஐட்டம் வாங்குற போறீங்க.
ஏதோ ஒரு 3 or 4 ஐட்டம் வாங்க போறீங்க. அங்க ஒரு ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு தேவை வந்து 3 ஐட்டம் தேவை. அங்க போயிட்டு ஒரு ஐட்டம் தான் கிடைக்குது. அங்க போய் என்ன நினைப்பீங்க? ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பீங்களா? அதே கான்செப்ட் இங்கேயுமே. ஒரே பேஜ்ல எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, டீட்டெயிலா இருந்துச்சு அப்படின்னா, யூசர் சாட்டிஸ்ஃபை ஆயிருவாரு. சர்ச் இன்ஜினும் சாட்டிஸ்ஃபை ஆயிரு. ஆனா ப்ரீவியஸ் மெத்தட்ல அது பண்ண மாட்டாங்க. அதான் வந்து அதுக்காக இதுதான் வந்து டாபிக்கல் மேப். இப்படிதான் நம்ம வந்து டாபிக் வந்து ஏன்னா வந்து கண்டென்ட் ரைட் பண்ணணும் தெரியும். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் ரைட் பண்ணணும் எல்லாமே தெரியும். ஆனா என்ன எழுதுறது அப்படிங்கிறது தெரியாதுல்ல. அதுக்கு தான் வந்து இது வந்து கொரி நெட்வொர்க் யூஸ் ஆகு. டாபிக்கல் மேப் யூஸ் ஆகு. அதே மாதிரி கொரி பாத்து அது யூஸ் ஆகு. இதை வச்சு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணலாம். இதை வச்சு ஆர்டிகல் ரைட் பண்ணலாம். அதை வர பையிங்க நியூ ஸ்மார்ட் போன் டாபிக் கொரி நெட்வொர்க் ஃபார் திஸ் குட் பி பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் அண்டர் 20,000. அதோட கொரி நெட்வொர்க் பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் அண்டர் 20,000 சர்ச் பண்றாரு. அடுத்த கேள்வி என்ன இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் படிச்சுறாரு. படிச்சுட்டு அது சாம்சங் அவருக்கு பிடிச்சிருச்சு. அதை பாக்குறாரு. அடுத்து திருப்பி ஆண்ட்ராய்டு ஐபோன் வர்சஸ் ஆண்ட்ராய்டு பாக்குறாரு. ஸ்மார்ட் போன்ஸ் வித் பெஸ்ட் கேமரா சர்ச் பண்றாரு. இத வந்து கொரி நெட்வொர்க். கொரி நெட்வொர்க் ரிஃப்ளெக்ட்ஸ் த யூசர்ஸ் ரிசர்ச் ப்ராசஸ். கொரி நெட்வொர்க்னா யூசரோட ரிசர்ச் ப்ராசஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த இடத்துல பட்ஜெட் கன்சிடரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 20,000 அண்டர் 20,000. அதே மாதிரி பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் பாக்குறாரு. ஃபியூச்சர் கம்பேரிசன்ஸ், லுக்கிங் ஃபார் ரிவ்யூஸ், இத்தனை மைண்ட்ல ஓடுது. இன்னும் ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்றாருன்னா இத்தனை நம்ம சால்வ் பண்ணாத அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணாத பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றத வந்து சிமெண்டிக் எஸ்இஓ. நார்மல் எஸ்இஓல அது கிடையாது. Query networksனா how group of searches are related to each other. People don't judge search for one thing in isolation. Their searches are often connected. எல்லாமே கனெக்டட். ஒரு பீப்புள் வந்து ஒரு விஷயம் சர்ச் பண்றாங்கன்னா அடுத்து வேற ஏதாவது சர்ச் பண்ணுவாங்க. டாபிக்கல் மேப் ஹெல்ப்ஸ் அஸ் மேப் தோஸ் கனெக்ஷன்ஸ். இந்த டாபிக்கல் மேப் என்ன எதுக்கு யூஸ் ஆகுது? அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு மேப் தஸ் கனெக்ஷன்ஸ். மைண்ட் மேப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி டாபிக்கல் மேப் இந்த இடத்துல. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இமேஜின் ஏ பிக் சிட்டி மேப். இட் டஸ் நாட் ஜஸ்ட் ஷோ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீட்ஸ். சிட்டி மேப்னா அங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீட் மேப்பை மட்டும் காமிக்கிறது இல்ல. இட் டஸ் நாட் ஜஸ்ட் ஷோ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீட்ஸ். இட் ஷோஸ் ஹவு டிஃப்ரெண்ட் நெய்பர்ஹுட்ஸ் ஆர் கனெக்டட். இப்போ ஒரு ஏரியா இருக்கு. இப்போ சேலம்ல எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ஏரியா இருக்கு. பர்டிகுலர் ஏரியா. அந்த ஏரியா வந்து நிறைய அந்த ஏரியா வந்து சுத்தியுமே பக்கத்துல இருக்கிற ஏரியா கூட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரிதான் டாபிக்கல் மேப்ங்கிறது. ஒரு இமேஜின் பிக் சிட்டி மேப் நினைச்சுக்கங்க. அதே மாதிரிதான் உங்க டாபிக்கல் மேப் கனெக்ட் ஆகு. ஒவ்வொரு டாபிக் கூட கனெக்ட் ஆகு. அப்படி கனெக்ட் பண்ணாத அதுதான் வந்து இன்டர்னல் லிங்க். இப்ப பேசுனாங்க ப்ரீவியஸா விக்கிபீடியா வச்சு கனெக்ட் ஆகணும். அந்த டாபிக்ஸ் கனெக்ட் ஆகணும். ஒரு யூசர் ஒன்னு சர்ச் பண்றாரு, அது சம்பந்தமா அடுத்து சர்ச் பண்ணுவாரு. அதுக்கடுத்து அது சம்பந்தமா அதுக்கடுத்து சர்ச் பண்ணுவாரு. இதுதான் வந்து கனெக்ஷன்ஸ். இப்போ ஒரு கீவேர்டுங்கிறது ஒரு சின்ன ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிக்குள்ள சின்ன ஏரியா எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க பார்த்தேன்னு தெரியும்.
நீங்க நம்ம இப்ப பண்றது வந்து கீவேர்டு யூஸ் பண்றாங்க. அந்த சின்ன ஏரியாக்கு மட்டும் டார்கெட் பண்றாங்க. டாபிக்கல் மேப்புங்கிற ஒரு சிட்டி மாதிரி நினைச்சுக்க. சிட்டிக்குள்ள அந்த மெயின் டாபிக் இருக்கு. அந்த டாபிக் சுத்தி நிறைய டாபிக்ஸ் கனெக்ட் ஆகு. அது கூட ரிலேட்டட் டாபிக்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்னாலஜி சொல்லணும் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஃபீல்டு கனெக்ட் ஆகு. கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகு. அதே மாதிரிதான் இதுவும். இது பார்த்தா தியரி மாதிரி தான் இருக்கு. ஆனா இது புரிஞ்சாதான் நீங்க ஆர்டிக்கலே ரைட் பண்ண முடியும். இப்போ நம்ம அப்துல் கலாம் பத்தி பார்த்தோம் ப்ரீவியஸா. அப்துல் கலாம் ஒரு என்டிட்டி, பர்சன் என்டிட்டி. அப்துல் கலாம்னா ஒரு பர்சன் என்டிட்டி. அதே மாதிரி நீங்க இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் வச்சுக்கோங்க மைண்ட்ல. வாட் இஸ் அன் என்டிட்டி டைப்? இட்ஸ் அ கேட்டகரி ஆஃப் திங். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி இஸ் an என்டிட்டி டைப். சிட்டிங்கிறது ஒரு என்டிட்டி டைப். அந்த என்டிட்டி டைப்புக்குள்ள சிட்டி என்டிட்டி டைப்புக்குள்ள சென்னை வரும், லண்டன் வரும், டோக்கியோ வரும், எல்லா சிட்டி எல்லாமே வந்துரு. அதே மாதிரி என்டிட்டிஸ், மவுண்டைன் இஸ் என்டிட்டி டைப். அதுக்குள்ள ஹிமாலயாஸ், மவுண்ட் ஃபுஜி இது மாதிரி நிறைய வந்துரு. ஊட்டி அந்த மலை எல்லாமே வந்துரு. மவுண்டைனுக்குள்ள ஹிமாலயாஸ் இதெல்லாம் என்டிட்டி டைப் வந்து மவுண்டைனு. அதுக்குள்ள இருக்கிற இது வந்து ஸ்பெசிபிக் என்டிட்டிஸ் வந்து ஹிமாலயா, மவுண்ட் ஃபுஜி இதெல்லாம் வந்துரு. இப்போ உங்களுக்கு டவுட் இதுல ஏதாச்சும் சொல்லுங்க, ஏதாச்சும் இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். சார் இப்போ ஆர்டிக்கல் எல்லாம் எழுதுறதுக்கு நம்ம சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி போட்டா எப்படி சார் காப்பிரைட் ஆகி நமக்கு ரேங்கிங் ஆகாது? நீங்க இது சாட் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஆனா உங்க வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். உங்களோட இன்புட் கொடுக்கணும். நீங்க இது மாதிரி சின்ன வேணும் சின்ன எனக்கு பர்டிகுலர். கரெக்ஷன் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆமாம், சாட் வச்சா பண்ணலாம். இண்டெக்ஸ் ஆகுது, பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இது பண்ணணும், கரெக்டா இன்புட் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு எது மாதிரி வேண்டு கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மாதிரி கரெக்டா எழுதி கொடுத்துரு. கரெக்டா இன்புட் கொடுத்தீங்கன்னா, ப்ரோம்ப்ட் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா வந்துரு. நீங்க ப்ரோம்ப்ட் வந்து பொதுவான ஜெனரிக் ப்ரோம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது மற்றவங்க அப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க. அதை எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ஓகே சார். டவுட் ஏதாச்சும் இருக்குல்ல? வேற ஏதாச்சும் டவுட்? இன்னைக்கு எடுத்த டாபிக் புரிஞ்சுது சார்.
ஓகே ஓகே. வேற ஏதாச்சும் என்டிட்டி ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? என்டிட்டி பத்தி ஏதாச்சும் டவுட்? இல்ல சார், நீங்க அன்னைக்கு ஒரு எக்ஸாம் அப்துல் கலாம் பத்தி சொல்லல, அதை வந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ அப்துல் கலாம் பார்த்தோம். அப்துல் கலாம் தான் மெயின் என்டிட்டி அந்த இடத்துல. இப்போ அவர் ரிலேட்டட் அவரோட ஆட்ரிபியூட்ஸ், அப்துல் கலாமோட ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரோல ஒர்க் பண்ணாரு, அதே மாதிரி சயின்டிஸ்ட், டிஆர்டிஓல ஒர்க் பண்ணிக்கிறாரு, பிரசிடென்ட் வந்துக்கிறாரு, மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா வந்துக்கிறாரு. இதெல்லாம் அவங்களோட பண்புகள். இதெல்லாம் கவர் ஆனாதான் வந்து நீங்க அந்த பர்டிகுலர் டாபிக்ல நீங்க ரேங்க் பண்ண முடியும். ஒரு ஆர்டிகல் ரைட் பண்றீங்கன்னா, இப்போ அப்துல் கலாம் பயோ எழுதும்போது, ஆர்டிகல் எழுதும்போது இந்த எல்லாமே வந்து இருக்கணும். அப்துல் கலாம் சுத்தி இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருந்தா தான் வந்து கூகுள் வந்து இந்த டாபிக்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கு. எக்ஸ்பர்ட்னு நினைச்சா தான் உங்களை ரேங்க் பண்ணு. நீங்க ஒரு டாபிக் விட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் பண்ணாது. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் இது. ஏன்னா வந்து சிமெண்டிக் எஸ்சியோல யாருமே எடுக்கிறது இல்லை. வெளியே எடுத்தாலும், வெளியே நீங்க எங்க படிச்சாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழைய ஓல்டு டெக்னிக் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓல்டு டெக்னிக் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாமே வந்து அசம்ஷன் தான். ரேங்க் ஆகுமா ஆகாதா, ஒரு ஆர்டிகல் ரைட் பண்றோம், அது ஆகுமா ஆகாதா, அந்த ப்ரீவியஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து கண்டிப்பா எக்ஸ்பர்ட்னு காமிக்கிறதுனால கண்டிப்பா ரேங்க் ஆகுது இந்த ஃபீல்ட்ல. கீவேர்ட்ஸை கொஞ்சம் லென்த்தியா வச்சா ரேங்கிங் ஆக வாய்ப்பு இருக்கு சார். அது வாய்ப்பு இருக்குங்க. நீங்க அதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா வச்சாதான் காம்படிஷன் அதிகம். ஆமா ஆமா, நீங்க அந்த கீவேர்டு ஃபோக்கஸ் பண்ணாம கண்டென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அதான் உங்களுக்கு ஏஐ வந்துருச்சுல, ஈஸியா கண்டென்ட்ல ரைட் பண்ணிடலாம். ஆமா ஆமா சார். முதல்ல ரைட் பண்ண முடியாது. நான் ஆள்ல வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் யாருக்கிட்டும் இருக்காது. இப்ப நீங்க என்ன வேணா ரைட் பண்ணலாம். ஆமா சார். கண்டென்ட் ஐடியா மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்க ஹை குவாலிட்டி ஆர்டிகல் ரைட் பண்ணலாம். ஈஸியா ரேங்க் பண்ணிடலாம் இந்த மெத்தட்ல. இந்த லாங் டைல ஷார்ட் டைல பாருங்க, தப்பு இல்ல, தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் இதையும் அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். ஓகே ஓகே. சரி, அந்த நோட்ஸ் வேணும் ஷேர் பண்ற, பார்த்து வைங்க. வேற யாராச்சும்? சரி சார். ஓகே ஓகே. வேற யாராச்சும் டவுட் இருக்குங்களா? எஸ்சிஓ டாபிக் கொஞ்சம் போர் அடிக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டவுட் இருக்குங்களா ஏதாச்சும்? சார், இந்த ரேங்கிங் அல்காரிதம் வந்து நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு 10 மொத்தம் எத்தனை அல்காரிதம் இருக்கு சார்? அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. 200க்கு மேல ப்ரீவியஸா சொல்லிக்கிறாங்க. ஆமா ஆமா. ஓகே. ஆமா, எல்லா அல்காரத்தும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. இப்போ இல்ல, இப்போ முதல்ல மெயினா வந்து வந்து என்னன்னா, ஃபோக்கஸ்ல ஒரு இன்டர்வியூன்னு இருந்தா எந்த எந்த அல்காரத்தை பத்தி கேட்பாங்களா? எனக்கு புரியல, என்ன சொன்னீங்க? இல்ல, ஒரு இன்டர்வியூன்னு இருந்தா அதுல வந்து ரேங்கிங் அல்காரதம் மெயினா இந்த அல்காரதம்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது மெயினா பர்டிகுலரா எந்த அல்காரதம்? அது தெரிஞ்சுங்க இப்ப தப்பு நீங்க இல்ல. அந்த அனுப்புன அந்த பேண்டா கம்மிங் அது ஆமாமா, அது இப்ப அது தெரிஞ்சா போதும், பேசிக். சொல்றாங்க. ஆமா ஆமா, அல்காரம் பேர் மட்டும் தெரிஞ்சா போதுங்களா. ஏன்னா அது கோடிகள் நம்மளுக்கு தெரியாது, அந்த அல்காரம் டீடைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, அது சீக்ரெட். ஓகே. இப்ப யூசருக்காக கண்டென்ட் ரைட் பண்றீங்க, முதல்ல வந்து நீங்க ஆமா. ஆமா ஒரு கீவேர்டு வச்சு ஃபோக்கஸ் பண்ணீங்க. அந்த இடத்துல வந்து சர்ச் இன்ஜின்ல ரேங்க் பண்றதுக்காக பண்ணீங்க. இப்போ வந்து யூசருக்காக பிளஸ் சர்ச் இன்ஜினுக்காக ரெண்டுக்குமே
இப்போ என்டிட்டி பார்த்தங்களா? என்டிட்டி நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே ஓகே சரி, நீங்கள் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே ஓகே சரிங்க. ஓகே, டவுட் இருந்தால் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே 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 தேங்க்யூ.